கனடாவிலிருந்து இலங்கை சென்ற ஈழத்தமிழர் ஒருவர் குடும்பம் ஒன்றிடம் சிக்கிய நிலையில் பெருந்தொகை பணத்தை இழந்துள்ளார். அத்துடன் சட்ட ரீதியாக சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்ளும் நோக்கில் மீண்டும் கனடாவுக்கு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கனடாவாசியான ஈழத்தமிழர் வவுனியாவில் உள்ள பெண் ஒருவருடன் மேற்கொண்ட நெருக்கமான உறவு காரணமாக 32 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துள்ளார். கடந்த வருட நடுப்பகுதியில் கனடாவிலிருந்து சென்ற ஓமந்தை 3 முறிப்பு பகுதியில் பல ஏக்கர் காணி வாங்கி அதில் பண்ணை ஆரம்பிக்கும் நடவடிக்கையை கனடாவில் குடியுரிமை கொண்ட ஈழத்தமிழர் ஆரம்பித்துள்ளார். அந்த காணியை துப்புரவு செய்வதற்காக பலரை வேலைக்கு அமர்த்தி துப்புரவு பணியை மேற்கொண்டிருந்த போது அந்த பகுதியில் உள்ள கணவனை இழந்த குடும்பம் பெண்ணொருவருடன் குடும்பஸ்தருக்கு நெருக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை காரணமாக கொண்ட குறித்த நபரிடமிருந்து பெருந்தொகை பணத்தை பறிக்க அந்த குடும்பம் திட்டமிட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதற்காக குறித்த பெண்ணின் மகளை இலக்காக வைத்து நாடகம் ஒன்று அரங்கேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மகளுக்கு இன்னும் ஒருவருடன் திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் 17 வயதான குறித்த மகளை துஷ்பிரயோகம் செய்ததாக கனடா நபருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்ய உள்ளதாக மிரட்டியுள்ளனர். குறித்த கனடா வாழ் நபருடன் நெருக்கமான உறவில் இருந்த பெண்ணினால் இந்த நெருக்கடி கொடுக்கப்பட்டுள்ளதுடன் தொடர் அச்சுறுத்தலும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அச்சமடைந்த கனடாவாசி தேவையற்ற வகையில் சட்ட நடவடிக்கைக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்ற அச்சத்தில் பல தடவைகள் 32 லட்சம் பணத்தை வழங்கியுள்ளார். சில மாதங்களில் மோசடியில் ஈடுபட்ட பெண்ணின் மகளுக்கு திருமணம் நடந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக தான் ஏமாற்றம் அடைந்தமையை அறிந்த கனடாவாசி தனது பணத்தை தரும்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன் காரணமாக குடும்பமாக சேர்ந்து அவரை அச்சுறுத்தியதுடன் பண்ணையில் வைத்து அவரை தாக்கியதாகவும் தெரிய வருகிறது. இவ்வாறான நிலையில் நிலைமை எல்லை மீறி சென்றமையால் குறித்த நபர் கனடாவுக்கு மீண்டும் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.